ஹாய், வெல்கம் டு ஃபிசிக்ஸ் பாடசாலை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்க்கு மட்டுமே கிடையாது, ஃபிசிக்ஸில் சம் பேசிக் கான்செப்ட்ஸும் அண்ட் சம் கான்ஸ்டன்ட் வேல்யூஸும். இது பெரும்பாலும் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னா ப்ராப்ளமேட்டிக்கல் கொஷின்ஸில். இப்போ கொஷின்ஸில் வேல்யூஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் ஜஸ்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லைக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தான் அந்த வேல்யூ மெமரைஸ்டாக தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். அந்த பேசிஸில் நம்ம இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம் பார்ப்போம். இப்போது பேசிக் கான்செப்ட்ஸில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டன்ட் வேல்யூஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் 1.6 × 10⁻⁻19 கூலும். சார்ஜோட யூனிட் பார்த்தோம்னா கூலும். நம்ம நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் யூனிட்ஸும் படிப்போம். நெக்ஸ்ட்டு மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான், மாஸுக்கு நமக்கு யூனிட் தெரியும் கேஜி. மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் 9.11 × 10⁻31. இது இந்த மாஸ் எப்போ இந்த மாஸ் கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அந்த எலக்ட்ரான் ரெஸ்ட்டில் இருக்கும் போது கால்குலேட் பண்ணுறது தான் இந்த மாஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸ்பெசிஃபிக் சார்ஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பவுமே E/m கால்குலேட் பண்ணணும். இப்போது E/m கால்குலேட் பண்ணணும். நமக்கு ஈயோட வேல்யூ தெரியும் 1.6 × 10⁻19 அண்ட் எம்மோட வேல்யூ 9.11 × -31 கிலோகிராம். ஸோ இதை கால்குலேட் பண்ணோம்னா 1.76 × 10⁻11 கூலும் பர் கேஜி. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டான் ரெஸ்ட் மாஸ். ப்ரோட்டானோட ரெஸ்ட் மாஸ் 1.67 207 10⁻27 கேஜி. நெக்ஸ்ட் இதை AMU அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் 931 மில்லி எலக்ட்ரான் வோல்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நெக்ஸ்ட் நியூட்ரானோட ரெஸ்ட் மாஸ் 1.67438 × 10⁻27 கேஜி. இதையும் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் 1 AMUக்கு கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம நியூட்ரான் மாஸ், ப்ரோட்டான் மாஸ், எலக்ட்ரான் மாஸ் மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நியூட்ரானோட மாஸ் ரொம்ப கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்கும் எலக்ட்ரான் ப்ரோட்டானை விட. நெக்ஸ்ட்டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் H = 6.625 × 10⁻34 ஜூல் செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரேஷ்னலைஸ்ட் பிளாங்க் கான்ஸ்டன்ட் H × h/2π. இதனோட வேல்யூ H × 1.055 × 10⁻34 ஜூல் செகண்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கும் சரி, ரேஷ்னலைஸ்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்குமே சரி ஜூல் செகண்ட் தான் யூனிட். நெக்ஸ்ட்டு பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், அதாச்சும் வேக்கமில் μ0. இதே பெர்மியபிலிட்டின்னா μ0, பெர்மிட்டிவிட்டினா ε0. இது ரெண்டுமே வேக்யூமில் பார்த்துருக்கோம். இதனோட வேல்யூ 4π × 10⁻17 H/m H/m. நெக்ஸ்ட் ε0ஓட வேல்யூ 8.854 × 10⁻12 F/m or கூலும் ஸ்கொயர் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 1 எலக்ட்ரான் வோல்ட். 1 எலக்ட்ரான் வோல்ட் ஒரு எலக்ட்ரானோட இது தான், அதாவது ஒரு சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் தான் 1 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்கிறாங்க. 1.6 × 10⁻19. அது சார்ஜ். இது எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு வரும்போது இது ஜூல் யூனிட்டு. அதுக்கு கூலும். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்க்கலாம். சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரானுக்கு கூலும். இது சார்ஜுங்கிறதுனால இதனோட யூனிட் கூலும். இதே 1 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு சேம் வேல்யூ தான், பட் இங்கே யூனிட் ஜூல். நெக்ஸ்ட்டு 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட். கிலோன்னா நமக்கு தெரியும் 1000 கிராம் = 1 கிலோன்னு சொல்லுவாங்க. அதனால் 1000 அதை 10⁻3ன்னு போட்டுட்டோம். 1 கிலோ ன்றது 10⁻3 எலக்ட்ரான் வோல்ட். இதை நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 10⁻19 × 10⁻3 இது ரெண்டும் பண்ணும்போது = 10⁻16. 1.6 × 10⁻16 ஜூல். 1 மில்லி எலக்ட்ரான் மில்லி எலக்ட்ரான்றது 10⁻6. இதே இதுதான் 10⁻19 × 10⁻6. 19 - 6 = 10⁻13. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 பில்லி எலக்ட்ரான் பார்த்தோம்னா 10⁻9 எலக்ட்ரான் வோல்ட். 1 TeV ட்ரில்லி எலக்ட்ரான் 10⁻12 எலக்ட்ரான் வோல்ட். இதே ஒரு ஜூல் 10⁻7. இந்த 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் மில்லி எலக்ட்ரான் வோல்ட்லேயும் நம்ம மெமரிஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும்,
கேஜ்லேயும் நம்ம மெமரைஸ்டாக தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய ப்ராப்ளம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னதான் 1 அட்டாமிக் மாஸ் வந்து 931 மில்லி எலக்ட்ரான் வோல்ட்டில், 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து 1.66 × 10⁻⁻27 kgயில். நெக்ஸ்ட்டு மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் வந்து எப்படி இருக்குன்னா 1836 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் எலக்ட்ரானை விட 1836 டைம்ஸ் ஹையராக இருக்கும்னு இருக்காங்க. அதனோட மல்டிப்ளை பண்ணும்போது வர வேல்யூஸ் தான் மாஸ் ஆஃப் அ ப்ரோட்டான். மாஸ் ஆஃப் அ நியூட்ரான் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா 1839 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். அவ்வளோ இதனோட வேல்யூஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லாகர்தமிக் ஃபார்முலா. லாகர்தமிக் ஃபார்முலா நம்மளுக்கே தெரியும். லாக் ஆஃப் எம் என். இப்போது இதுக்கு வந்து நான் ஷார்ட்கட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது எம் கிராஸ் என் இப்படி இருந்துச்சுன்னா இந்த க்ராஸை ஸ்ட்ரெயிட் பண்ணோம்னா எப்படி வரும்? இப்படி வரும். அப்போது ப்ளஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம் டிவைடட் பை என். இப்போ மேலே இருக்கிற டாட்டையும் கீழே இருக்கிற டாட்டையும் எடுத்தால் எப்படி வரும்? மைனஸ் லாக் எம் மைனஸ் லாக் என். இப்போது லாக் எம் என்னென்ன லாக் எம் ப்ளஸ் லாக் என். லாக் எம் பை என் வந்து லாக் எம் மைனஸ் லாக் என். லாக் எம் பவர் என் வந்து நமக்கு தெரியும் என் லாக் என். லாக் இஎக்ஸ் வந்துச்சுனாவே லாகும் இயும் கேன்சல் ஆகிட்டு பவர் வேல்யூஸ் மட்டும்தான் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலா. டிஃப்ரென்ஷியலுக்கும் இன்டகிரேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஃபஸ்ட் டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலா பார்க்கலாம். d/dx × c = 0. சிங்கிறது இங்கே ஒன்றும் கிடையாது, கான்ஸ்டன்ட். நமக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் ஆகிற இந்த இதை பொறுத்து எக்ஸோ இங்கே ஒய்யோ இசட்டை பொறுத்து இங்கே எதுவும் இல்லாமல் இருந்தால் அது வந்து இது கான்ஸ்டன்ட் தான். எது வந்தாலுமே எனக்கு 0 தான். ஃபார் எக்ஸாம்பிள் d/dx × kx இருக்குது. இதுவும் டிஃப்ரென்ஷியேட் ஆகி இந்த எக்ஸும் டிஃப்ரென்ஷியேட் ஆகி அது 1 ஆகிடும். அப்போ மிச்சம் இருக்கிற அந்த கே அப்படியே வரும். இப்போ ஒரு வேளை இந்த எக்ஸ் இல்லாமல் d/dx × k மட்டும் இருந்துச்சுன்னா இங்கே எக்ஸ் இல்லாத காரணத்தினால இது 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு d/dx x பவர் n. இது இந்த ரொம்ப கான்ஸ்டண்ட்டான இது. பவரை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும், இருக்கிற எக்ஸ் அப்படியே எழுதிக்கணும், இந்த பவரை -1 பண்ணணும். இப்போ எப்படி இருக்குன்னா எக்ஸ் க்யூப்னு இருக்கும். இதை எப்படி எழுதணும்னா இந்த பவரை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும், இதை அப்படியே எழுதிக்கணும், இந்த பவரை 1 குறைச்சிக்கணும், 3 - 1. அதை இப்போ எப்படி எழுதலாம்னா 3x² இப்படின்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன். பட் காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் வரணும். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூவி udv + vdu. இதை சிங்கிள் டைம் டிஃப்ரென்ஷியேஷனை 1' எழுதுவாங்க. இதே இந்த டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டபுள் டேஷ் எழுதியிருப்பாங்க. இது சிங்கிள் டைமில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. uv' vu'. இதுவும் ரொம்ப ஃபெமிலியரான ஃபார்முலா, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் e⁻x. இந்த e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ்போனென்ஷியலில் எப்படி வருதோ அது அப்படியே நம்ம டிஃப்ரென்ஷியேஷனில் வரும். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் log x 1/x. இந்த கண்ணை மூடிட்டு இது ரெண்டுமே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல், அந்த எக்ஸ்போனென்ஷியல் அப்படியே வரும். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லாக் போயிட்டு அங்கே கூட என்ன இருக்கும் அது அதனோட ரெசிப்ரோக்கல் அப்படி வரும். நெக்ஸ்ட் d/dx ஆஃப் u/v. நம்ம அங்கே பார்த்தோம் uv, இப்போ u/v. அங்கே udvன்னு பார்த்தோம், இங்கே v du மைனஸ் udv /v². இதை எப்படி எழுதலான்னு சொன்னேன் u', இதை எப்படி எழுதலான்னு சொன்னேன் v'/v², ப்ரொவைடட் v is not equal to 0. ஏன் இந்த v not equal to 0ன்னா இங்கே 0 போட்டால் என்ன ஆகும்? anything by 0 which comes infinite. ஸோ 0 இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்தால் அந்த ப்ராப்ளம்க்கு வேல்யூ இல்லை. நெக்ஸ்ட்டு dy/dx. இதை y' d² நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், சிங்கிள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தேன் ஒரு டேஷ், டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தேன் டபுள் டேஷ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோன்னா இன்டகிரேஷனோட ஃபார்முலாஸ் பார்க்கலாம். k dx. இதை இன்டகிரேட் பண்ண என்ன வரும்னா kx ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் xn dx. இதை இன்டகிரேட் பண்ணால் x பவரில் இருக்கிற n வந்து +1 ஆகும். அந்த பவரை திரும்ப கீழே டிவைடட் பையில் எழுதணும். ஸோ xn + 1 / n+1. sin dx. சைனை இன்டகிரேட் பண்ணால் காஸை இன்டகிரேட் பண்ணால் சைன். பட் சைனை இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸாக வரும். நெக்ஸ்ட் 1/x × dx. இந்த 1/x
இதே log எக்ஸாக மாறும். நான் முன்னாடி இதில் சொன்னேன், டிஃப்ரென்ஷியேஷனில் சொன்னேன், dy dx of log x இது பண்ணால் 1/x வரும். அதே இன்டகிரேஷனில் 1/x dx பண்ணும்போது log x வரும். ஸோ நெக்ஸ்ட் e power x into dx. மோஸ்ட்டாக இது என்னுடைய e power x into dx இதை இன்டகிரேட் பண்ணும்போது e power x மட்டும் வரும். இன்டகிரேஷன் ஆஃப் u dv uv மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் v du. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷனில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன், இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா. ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலாவில் 1 டிகிரிங்கிறது வந்து என்னென்னா π/180. இது நமக்கு ஒரு பேசிக்ஸ் தான், பட் நமக்கு நிறைய டைம் இது நமக்கு தெரிஞ்சிருக்காது. 1 டிகிரி என்னென்ன π/180. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 60 டிகிரின்னு சொல்கிறாங்க, அப்போது 60 × 1/180 போட்டோம். இப்போது 1 6 is 6, 3 6 are 18. ஸோ π/3 வந்து என்னது 60 டிகிரின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணலாம். 1 டிகிரினா π/180 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் tan θ. tan θன்னா என்னென்னா sin θ cos θ. sin θ cos θ எப்படி சொல்லலாம், 1/cot θங்களாம். இப்போது cot θவை 1/cot θ தான் வந்து sin θ cos θ. cot θ வந்து cos θ sin θ. நெக்ஸ்ட் sin ஸ்கொயர் θ ப்ளஸ் cos ஸ்கொயர் θோட வேல்யூ வந்து 1. sin ஆஃப் மைனஸ் θ வந்து மைனஸ் sin θ. cos ஆஃப் மைனஸ் θ வந்து cos θ. tan ஆஃப் மைனஸ் θ வந்து மைனஸ் tan θ. இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பேசிக், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்னென்னா சைனும் டேனும் மட்டும் சைன் சேஞ்ச் ஆகும், காஸ்க்கு சைன் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் sin 2θ 2 sin θ cos θ. cos 2θோட ஃபார்முலா வந்து மொத்தம் 3 ஃபார்முலா இருக்குது, இது 3மே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பையனோட வேல்யூ கேல்குலேஷன் ஒரு 2 எக்ஸாம்பிள் போயிட்டுருக்கேன். பையோட வேல்யூ வந்து 180, π/2 வந்து 90, 2π வந்து 360, 3π/2 வந்து 270. இது எங்கே யூஸ் ஆகும்னா உங்களுக்கு அந்த ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும்.